நானா உங்கள் பியர்ஸ் தல்கி. ஆமாம், ரீசெண்டாக சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ தாஞ்சரின் தல்கியிலேருந்து பியர்ஸ் தல்கியாக மாற்றிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மிஸ்ட் யூ ஆல் ஹூ ஆர் ஆல் சப்போர்ட்டட் மீ. அண்ட் கண்டிப்பாக இது ஏன் மேலே தான் தப்பா. ஐ வாஸ் ஸோ பிஸி இன் ஒர்க். ஸோ வந்து என்னால் ப்ராப்பராக வீடியோ கண்டினியூவாக போட முடியல. பட் இதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். ரிவ்யூஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் ரிவ்யூஸாக இருக்கட்டும். சின்ஸ் ஐம் வெஜிடேரியன், நான் வந்து என்னெல்லாம் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் நான் ட்ரை பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, டெசர்ட்ஸில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ, ஆர் இந்த பிளேஸ் நல்லா இருக்குது, ஆர் இந்த ஸ்கின் கேர் நல்லா இருக்குது, ஆர் இந்த பிராண்ட் நல்லா இருக்குது, இந்த மாதிரி எதெல்லாம் எனக்கு வந்து நல்லா இருக்குது, இல்லை ரொம்ப ப்ராப்பராக எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, நெகட்டிவ் இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுது அப்படின்னு இருக்கோ, அதை பற்றி கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் செக் ஃபார் தட். ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ், நாட் இன் சென்னை. ஸோ வந்து இங்கே நான் நிறையா பிளேஸ் பார்த்து மட்டும் எனக்கு நிறையா பிளேஸ் நான் போகல அப்படின்னாலும் ஐ ரியலி லைக். ஆக்சுவலி ஐ வாஸ் இன் பெங்களூர். ஸோ இங்கே சீரியஸாகவே நிறையா பிளேசஸ் லைக் நந்தி ஹில்ஸ், அதுக்கப்புறம் மந்தனகிரி ஹில்ஸ், இந்த மாதிரி நிறையா பிளேஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா அதர் தென் பீயிங் இன் பப் ஆர் அந்த மாதிரி டான்ஸ் ஏரியாஸ் அப்படி இல்லாமல் லைக் நேச்சர் லவ் பண்ணுற நிறையா பீப்புளுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் நான் அந்தளவு இங்கே வந்ததுலேருந்து போகல, பிகாஸ் ஐ மீன் நைட் ஷிஃப்ட். ஸோ வந்து எனக்கு வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு போகிறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால என்னால் அந்தளவுக்கு போக முடியல. பட் இங்கே இருக்கிற வரைக்கும் சப்போஸ் நைட் டக்குன்னு காஃபி குடிக்கணும்னு தோணுது, வெளில போகிறேன் அப்படின்ற போது இட் வாஸ் ரியலி ரியலி குட். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே நல்லா இருக்குது. ஸோ மேபி நீங்கள் இங்கே வரும்போதும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நைட் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் நல்லாயிருக்கும். அண்ட் கிளைமேட்டாக இருக்கட்டும், சென்னையிலேருந்து இங்கே வந்ததுனால எனக்கு சென்னை கிளைமேட்டு கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு ஃபீல் ஆகும். ஸோ அந்த இதில் தான் சொல்கிறேன். இப்போ நான் சென்னை போயிட்டு இங்கே நான் வரேன் அப்படின்னா மை ஃபேஸ் வில் கிவ் த டிஃப்ரென்ஸ், லைக் இதுதான் சென்னை கேர்ள் அப்படின்ற மாதிரி. பட் இதுதான் என்னோட ரியல் ஃபேஸ். ஆக்சுவலி நான் எதுவுமே அப்ளை பண்ணல இப்பயுமே, பிகாஸ் நான் பண்ண போகிறது வந்து ஸ்கின் கேர் சேனல்ன்றதுனால நான் எல்லாமே மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி வந்து இருந்துட்டு நான் இதை வெறும் நான் அப்ளை பண்ணுறேன்றது நான் கொஞ்சம் இடத்துல மட்டும் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ நான் என்னோட ஃபேஸில் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் லிப் பாம் நான் யூஸ் பண்ணுறது என்னோட லிப் இதுக்காக. மேபி நான் லிப் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அப்போ நான் அதை அப்ளை பண்ணாமல் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன ப்ராடக்ட் முதல்ல நான் எல்லா என்னோட வீடியோஸ்லேயும் சொல்கிற ஒரே விஷயம், ஐ எம் நாட் இன் பெய்ட் ப்ரொமோஷன் ஆஸ் ஆஃப் நவ். ஃபிங்கர்ஸ் க்ராஸ் சீக்கிரமே எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், பட் ஆஸ் ஆஃப் நவ் இல்லை. ஸோ நான் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்டோட ரிவ்யூவுமே நான் வாங்கி நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஸோ இது நல்லா இருக்குது, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் காட்டுறதுல எல்லாம் கால்வாசி இல்லை முக்கால் இல்லை வந்து அரை அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா இது எல்லாமே நான் பர்சனலாக என்னோட டெய்லி லைஃப்க்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அது நல்லா இருக்குன்றதுனால நான் 4 பேர்கிட்ட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து உங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் வந்து எப்படி சொல்கிறது, மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் இருக்காது, நான் அமௌண்ட்டை போய் தேடுவேன். இன்றைக்குமே நான் காட்ட போகிற ப்ராடக்ட்க்கு வந்து நான் ரொம்ப ஒரு 6 மந்த் இருக்கும் நான் வாங்கி, அதனால எனக்கு அமௌண்ட் மறந்துருச்சு. இப்போ நான் போயிட்டு உங்களுக்கு நான் இதை சொல்ல போகிறேன்றதுக்காக நான் போய் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி அப்புறம் இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நான் சொல்கிறேன், பட் அப்போ என்ன ப்ரைஸ் இருந்துச்சுன்னு சீரியஸாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக எல்லா டைமே ஆஃபீஸ் போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு பிளேஸ் போகிறோம் அப்படின்னா சில பேர் வெட் டிஷ்யூ கேரி பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஏதாவது ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அடிக்கடி வாஷ் பண்ணுறது இப்படிலாம் பண்ணுவாங்க. நான் நார்மலாக என்னோடய ஃபேஸ் ரொம்ப வாஷ் பண்ண மாட்டேன். அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. எங்கள் அம்மாலாம் என்ன அப்படியே திட்டுவாங்க, உனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு. எனக்கு தெரியல, எனக்கு சீரியஸ் நான் அந்தளவுக்கு என் ஃபேஸ் அடிக்கடி போயிட்டு இந்த கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது. பட் யா, ஐ வில் டூ இட், பட் நாட் எவ்ரி டைம் ஐ வில் கோ அண்ட் டூ தட் ஆஸ் அ ரொட்டீன். ஸோ எனக்கு எப்படின்னா ஒரு நல்ல மிஸ்ட் இருந்தால் நல்லா இருக்குமே, லைக் பிஷ்னு அடித்தா ஓகே ஃபேஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைஸ்டாக ஒரு நரிஷ்டாக ஒரு சப்புலாக இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு பிடிக்குமே அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட்.
ஸோ அப்படி நான் தேடும்போது என்னோட வீடியோஸ் முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு கொரியன் ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். லைக் எனக்கு தெரியல, அது ஒரு கிரேஸ் மாதிரி. லைக் ஐ லவ் கொரியன், ஐ லவ் திஸ் திங் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களதுல வந்து நான் அதிகமாக ஸ்கின் கேர் எடுப்பேன். பிகாஸ் ஸ்கின் கேர்ன்றதை பொறுத்த வரைக்கும் சைனா ப்ராடக்ட்ஸ், ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்ஸ், கொரியன் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். ஐ மீன் நிறைய நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு கிரேஸ் வந்து அந்த இதில் ஜாஸ்தி. ஸோ அப்படி நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த லேனேஜோட க்ரீம் ஸ்கின் ரிஃபைனர் மிஸ்ட். ஐம் ரியலி சாரி, பார்க்க என்னடா இவ்வளோ மோசமாக வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ, நான் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ காலி ஆயிடுச்சு. ஏன்னா இதை நான் பார்த்து யூஸ் பண்ணுவேன். என்னோட ஆஃபீஸ் பேக்கில் எப்பொழுதும் இது இருக்கும். ஆனால் இதை எடுத்து அடிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் திங் வந்துட்டு ஐயோ இது காலியாயிடுமே அப்படின்றது. இதோட அமௌண்ட் வந்து இப்போ நான் சர்ச் பண்ணும்போது 1490 வந்துச்சு. 490லேருந்து வேரியஸ் சைஸஸ் இருக்குது. இதுக்கு கீழே இந்த சைஸ்லேயும் ஒன்று இருக்குது. அது வந்து மேபி 840 அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து 120 ml வாங்கியிருந்தேன். ஸோ இந்த 120 ml வந்து 1400லேருந்து 1600 ரேஞ்ச்குள்ளே வருது. ஸோ இது நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஐயோ விடுங்க, இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நான் ரொம்ப இதுவாக சொல்லணும்னா இன்க்ரீடியன்ஸில் என்னெல்லாம் இருக்குது, கரெக்டாக சொல்லிட்டேன். இன்க்ரீடியன்ஸில் என்னெல்லாம் இருக்குது, இது வந்து இந்த சல்ஃபேட்னா இதுதானா அதுதானா சீரியஸாக எனக்கு தெரியாதுங்க. ஆனால் சைட் எஃபெக்ட் வராமல் ஒரு விஷயம் இருந்துச்சு எனக்கு அப்படின்னா அதை நான் நல்ல ப்ராடக்ட்னு தான் சொல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் நான் மற்றவங்களுக்கு சொல்லும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் யோசிக்கணும். நான் அதில் வந்து நான் எப்பொழுதுமே ஈவன் நாளைக்கு நான் ஒரு ப்ரொமோஷனே பண்ணுறேன்னா கூட நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் இதை 100% உங்களுக்கும் ஒர்க் ஆகும்னு. பட் மேபி அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு 20 பீப்புளுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த 1 of the 20 பீப்புளை நீங்க இருக்க மாட்டீங்களா அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஒரு இதுவே தவிர மற்றபடி 100% வந்து இது கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கவுங்களோட ஸ்கின் டோன் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் காம்பினேஷன் ஸ்கின், ரெகுலர் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டோன்ஸ் இருக்கு. இப்போ காட் கிரேஸ் எனக்கு வந்து நார்மல் ஸ்கின்ன்றதுனால எனக்கு மோஸ்ட்லி டச்வுட் எனக்கு முக்கால்வாசி நான் யூஸ் பண்ண எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு சைட் எஃபெக்ட் கொடுத்தது கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. சில பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும், அவங்களுக்கு வந்து சில விஷயத்த யூஸ் பண்ணும்போது ஃபேஸை கம்ப்ளீட் ஆப்போசிட் ட்ரை ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் எத்தனையோ இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஒரு வாட்டி ஹேர் காய்ச்சி அந்த ப்ராடக்டையும் நான் வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருந்துச்சு. லைக் இப்போ நீங்கள் என்னோட ஸ்கின் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என் ஸ்கின் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ நான் இதை டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் எனக்கு டிஃப்ரென்ஸ் இதை பற்றி தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக எனக்குமே வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பாருங்கள் இப்போ இமீடியட்டாக எப்படி தெரிஞ்சு பாருங்க அப்படின்னு எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஐ வில் ஷோ யூ ஸோ தட் யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ். எப்படி என்னோட ஹேர் இருக்கு, எப்படி என்னோட ஃபேஸ் இருக்கு அப்படின்னு. ஐம் ரியலி சாரி, சம்டைம்ஸ் நான் வந்து இப்படி தான் லூஸ் மாதிரி உளறி பேசுகிறேன். ஸோ இவ்வளோதான். நீங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா ஜஸ்ட் டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு துடைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ சாரி ஃபார் மை டார்க் சர்க்கிள். அது வந்து நான் நைட் ஷூட் போயிட்டு பண்ணுறதுனால எனக்கு வந்து ப்ராப்பராக என்னால் ஸ்லீப் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு டூ. பட் ஸ்டில் ஸோ நீங்கள் நல்லா மேபி என் ஸ்கின்னை முன்னாடி உள்ள ஸ்கின் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ என் ஸ்கின்னோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் என்னோட ஆஃபீஸ் எப்போ நான் ஒர்க் போகும்போதும் சரி யாராவது ஒருத்தங்களாவது என்கிட்ட கேட்பாங்க எப்படி உங்கள் ஸ்கின் வந்து இவ்வளோ க்ளோயாக இருக்குது அப்படின்னு. நான் கண்டிப்பாக அதை டேரெக்டாகவே சொல்லுவேன். இட்ஸ் பிகாஸ் ஐ லவ் டு யூஸ் சம் ப்ராடக்ட்ஸ் விச் வில் கிவ் மீ. இது வந்து ஆயில் கிடையாது. லைக் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இப்படி க்ளோவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆயிலால தான், ஸோ அதனால இந்த மாதிரி க்ளோயி வந்து நல்லா இருக்காது அப்படின்ட்டு. இட்ஸ் நாட் லைக் தட். சம்டைம்ஸ் உங்களோட ஸ்கின் சப்பிள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கையோ காலோ வந்து வீங்குது இல்லை வந்து ரொம்ப சப்பிளாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ஷைனியாக தான் இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து இது ஆயில்னால கிடையாது, அந்த ப்ராடக்ட் உங்களுக்குள்ள அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்பயுமே நீங்கள் என்னோட ஸ்கின்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடித்த மாதிரியான
அந்த கண்டென்ட்டாக தெரியாது. பட் ஸ்கின்ல என்னோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்படி நான் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் இங்கே ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணேன். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். எனக்கு லிட்ரலி இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பேக்கில் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஜஸ்ட் இது பேக்லேருந்து எடுத்து ஜஸ்ட் ஒரு 4 வாட்டி ஒரு பஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆகும். ஸோ இட் இஸ் ரியலி குட். அண்ட் ஸோ நீங்கள் ஃபேஸில் தான் எப்படி நினைப்பீங்க. நான் வேணால் உங்களுக்கு கையிலையும் வந்து அடித்து காட்டுறேன். இதுதான் ஆக்சுவலி என்னோடய ஸ்கின் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதை அடிக்கிறேன். ஸோ இதை இப்போ நான் இதில் அடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்ல லைட் டேப் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இது வந்து என் ஸ்கின்ல இருக்கிறத விட கொஞ்சம் அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ என் ஸ்கின்ல அது இல்லை, ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் என்னோட ஹேண்டில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டுத்துலையும் பாருங்கள், தெரியுதா? ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்ட். பட் எல்லாருக்கும் இது செட் ஆகுமான்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ. பட் ஸ்டில் நான் இது வரைக்கும் என் சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை சஜஸ்ட் பண்ணும்போது தே ஸ்டார்டட் யூஸிங் இட் அண்ட் தே செட் திஸ் இஸ் குட். அவங்களுக்கும் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் இதை யூஸ் பண்ணும்போது இது வந்து அதே மாதிரி நல்லா இருக்கா அப்படின்றது நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிட்டு இல்லை இது வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னீங்கன்னா அதையும் என் கமெண்ட்ல சொல்லுங்கள். செட் ஆகலை அப்படின்னு உங்கள் ஸ்கின்னோட உங்கள் ஸ்கின்னோட டைப்போட. ஸோ தட் நான் அடுத்த வீடியோ சொல்லும்போது அப்போ வந்து நான் இதோட சேர்த்து அதை இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ தட் இந்த ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கு மேபி இது வந்து 100% வந்து மேட்ச் ஆகுமான்றது வந்து அவங்களும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் என்னோட அக்கௌண்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி அதில் தெரியல அப்படின்றவங்களுக்கு வந்து நான் டைரக்டாகவும் சொல்கிறேன், விச் இஸ் POO_official_1705. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னாலும் என்னோட யூடியூபோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னோட யூடியூப்ல வருவீங்க. அண்ட் நான் ரொம்ப ரீசெண்டாக நேற்று தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனல்லையும் நான் இங்கே வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதில் ஒரு அப்டேட் கொடுக்குறேன், லைக் இந்த மாதிரி போஸ்ட் பண்ண போகிறேன் இந்த டைமில் அப்படின்னு. ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் கம் அண்ட் see my videos without any miss. So all keep shining, all keep loving everyone. எல்லாரையும் லவ் பண்ணுங்க, எல்லாருக்கும் அன்பு கொடுங்க. அன்பு ஒன்றுதான் அப்படின்றது இல்லாமல் எல்லாத்தையுமே சேர்த்து அவங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவல் ரெஸ்பெக்ட், ஈக்குவலான திங்ஸ் எல்லாமே கொடுங்க. You will get it back, I swear, sometimes. So all happy enjoy பண்ணுங்க. நியூ இயர் வேறு வரப்போகுது. அண்ட் ஆல்சோ belated happy Christmas, because Christmas அப்போ நான் வீடியோ போடல. ஸோ belated happy Christmas, but advance happy new year. ஸோ நியூ இயர்லேருந்து ஏதாவது புதுசாக நான் திரும்பி பண்ண முடியுமா இதோட சேர்ந்து அப்படின்றதையும் யோசிச்சுட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் என் கூட ஸ்டே டியூன் பண்ணுங்க. ஸோ பை. ஹலோ, நானா உங்கள் பியர்ஸ் தல்கி. ஆமாம், ரீசெண்டாக சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ தாஞ்சரின் தல்கியிலேருந்து பியர்ஸ் தல்கியாக மாற்றிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மிஸ்ட் யூ ஆல் ஹூ ஆர் ஆல் சப்போர்ட்டட் மீ. அண்ட் கண்டிப்பாக இது ஏன் மேலே தான் தப்பா. ஐ வாஸ் ஸோ பிஸி இன் ஒர்க். ஸோ வந்து என்னால் ப்ராப்பராக வீடியோ கண்டினியூவாக போட முடியல. பட் இதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். ரிவ்யூஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் ரிவ்யூஸாக இருக்கட்டும். சின்ஸ் ஐம் வெஜிடேரியன், நான் வந்து என்னெல்லாம் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் நான் ட்ரை பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, டெசர்ட்ஸில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ, ஆர் இந்த பிளேஸ் நல்லா இருக்குது, ஆர் இந்த ஸ்கின் கேர் நல்லா இருக்குது, ஆர் இந்த பிராண்ட் நல்லா இருக்குது, இந்த மாதிரி எதெல்லாம் எனக்கு வந்து நல்லா இருக்குது, இல்லை ரொம்ப ப்ராப்பராக எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, நெகட்டிவ் இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுது அப்படின்னு இருக்கோ, அதை பற்றி கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் செக் ஃபார் தட். ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ், நாட் இன் சென்னை. ஸோ வந்து இங்கே நான் நிறையா பிளேஸ் பார்த்து மட்டும் எனக்கு நிறையா பிளேஸ் நான் போகல அப்படின்னாலும் ஐ ரியலி லைக். ஆக்சுவலி ஐ வாஸ் இன் பெங்களூர். ஸோ இங்கே சீரியஸாகவே நிறையா பிளேசஸ் லைக் நந்தி ஹில்ஸ், அதுக்கப்புறம் மந்தனகிரி ஹில்ஸ், இந்த மாதிரி நிறையா பிளேஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா அதர் தென் பீயிங் இன் பப் ஆர் அந்த மாதிரி டான்ஸ் ஏரியாஸ் அப்படி இல்லாமல் லைக் நேச்சர் லவ் பண்ணுற நிறையா பீப்புளுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்.
பட் நான் அந்தளவு இங்கே வந்ததுலேருந்து போகல, பிகாஸ் ஐ மீன் நைட் ஷிஃப்ட். ஸோ வந்து எனக்கு வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு போகிறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால என்னால் அந்தளவுக்கு போக முடியல. பட் இங்கே இருக்கிற வரைக்கும் சப்போஸ் நைட் டக்குன்னு காஃபி குடிக்கணும்னு தோணுது, வெளில போகிறேன் அப்படின்ற போது இட் வாஸ் ரியலி ரியலி குட். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே நல்லா இருக்குது. ஸோ மேபி நீங்கள் இங்கே வரும்போதும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நைட் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் நல்லாயிருக்கும். அண்ட் கிளைமேட்டாக இருக்கட்டும், சென்னையிலேருந்து இங்கே வந்ததுனால எனக்கு சென்னை கிளைமேட்டு கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு ஃபீல் ஆகும். ஸோ அந்த இதில் தான் சொல்கிறேன். இப்போ நான் திரும்பி சென்னை போயிட்டு இங்கே நான் வரேன் அப்படின்னா மை ஃபேஸ் வில் கிவ் த டிஃப்ரென்ஸ், லைக் இதுதான் சென்னை கேர்ள் அப்படின்ற மாதிரி. பட் இதுதான் என்னோட ரியல் ஃபேஸ். ஆக்சுவலி நான் எதுவுமே அப்ளை பண்ணல இப்பயுமே, பிகாஸ் நான் பண்ண போகிறது வந்து ஸ்கின் கேர் சேனல்ன்றதுனால நான் எல்லாமே மேக்கப்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி வந்து இருந்துட்டு நான் இதை வெறும் நான் அப்ளை பண்ணுறேன்றது நான் கொஞ்சம் இடத்துல மட்டும் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ நான் என்னோட ஃபேஸில் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் லிப் பாம் நான் யூஸ் பண்ணுறதே என்னோட லிப் இதுக்காக. மேபி நான் லிப் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அப்போ நான் அதை அப்ளை பண்ணாமல் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன ப்ராடக்ட் முதல்ல நான் எல்லா என்னோட வீடியோஸ்லேயும் சொல்கிற ஒரே விஷயம், ஐ எம் நாட் இன் பெய்ட் ப்ரொமோஷன் ஆஸ் ஆஃப் நவ். ஃபிங்கர்ஸ் கிராஸ் சீக்கிரமே எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், பட் ஆஸ் ஆஃப் நவ் இல்லை. ஸோ நான் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்டோட ரிவ்யூவுமே நான் வாங்கி நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஸோ இது நல்லா இருக்குது, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் காட்டுறதுல எல்லாம் கால்வாசி இல்லை முக்கால் இல்லை வந்து அரை அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா இது எல்லாமே நான் பர்சனலாக என்னோட டெய்லி லைஃப்க்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அது நல்லா இருக்குன்றதுனால நான் 4 பேர்கிட்ட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க, இது வந்து உங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் வந்து எப்படி சொல்கிறது, மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் இருக்காது, நான் அமௌண்ட்டை போய் தேடுவேன். இன்றைக்குமே நான் காட்ட போகிற ப்ராடக்ட்க்கு வந்து நான் ரொம்ப ஒரு 6 மந்த் இருக்கும் நான் வாங்கி, அதனால எனக்கு அமௌண்ட் மறந்துருச்சு. இப்போ நான் போயிட்டு உங்களுக்கு நான் இதை சொல்ல போகிறேன்றதுக்காக நான் போய் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி அப்புறம் இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நான் சொல்கிறேன், பட் அப்போ என்ன ப்ரைஸ் இருந்துச்சுன்னு சீரியஸாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக எல்லா டைமே ஆஃபீஸ் போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு பிளேஸ் போகிறோம் அப்படின்னா சில பேர் வெட் டிஷ்யூ கேரி பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஏதாவது ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அடிக்கடி வாஷ் பண்ணுறது இப்படிலாம் பண்ணுவாங்க. நான் நார்மலாக என்னோடய ஃபேஸ் ரொம்ப வாஷ் பண்ண மாட்டேன். அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. எங்கள் அம்மாலாம் என்னை அப்படியே திட்டுவாங்க, உனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு. எனக்கு தெரியல, எனக்கு சீரியஸாக நான் அந்தளவுக்கு என் ஃபேஸ் அடிக்கடி போயிட்டு இந்த கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது. பட் யா, ஐ வில் டூ இட், பட் நாட் எவ்ரி டைம் ஐ வில் கோ அண்ட் டூ தட் ஆஸ் அ ரொட்டீன். ஸோ எனக்கு எப்படின்னா ஒரு நல்ல மிஸ்ட் இருந்தால் நல்லா இருக்குமே, லைக் பிஷ்னு அடித்தா ஓகே ஃபேஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைஸ்டாக ஒரு நரிஷ்டாக ஒரு சப்புலாக இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு பிடிக்குமே அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட். ஸோ அப்படி நான் தேடும்போது என்னோட வீடியோஸ் முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு கொரியன் ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். லைக் எனக்கு தெரியல, அது ஒரு கிரேஸ் மாதிரி, லைக் ஐ லவ் கொரியன், ஐ லவ் திஸ் திங் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களதுல வந்து நான் அதிகமாக ஸ்கின் கேர் எடுப்பேன். பிகாஸ் ஸ்கின் கேருன்றதை பொறுத்த வரைக்கும் சைனா ப்ராடக்ட்ஸ், ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்ஸ், கொரியன் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். ஐ மீன் நிறைய நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு கிரேஸ் வந்து அந்த இதில் ஜாஸ்தி. ஸோ அப்படி நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த லேனேஜோட க்ரீம் ஸ்கின் ரிஃபைனர் மிஸ்ட். ஐம் ரியலி சாரி, பார்க்க என்னடா இவ்வளோ மோசமாக வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ, நான் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ காலி ஆயிடுச்சு. ஏன்னா இதை நான் பார்த்து யூஸ் பண்ணுவேன். என்னோட ஆஃபீஸ் பேக்கில் எப்பொழுதும் இது இருக்கும். ஆனால் இதை எடுத்து அடிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் திங் வந்துட்டு ஐயோ இது காலியாகிடுமே அப்படின்றது. இதோட அமௌண்ட் வந்து இப்போ நான் சர்ச் பண்ணும்போது 1490 வந்துச்சு. 490லேருந்து வேரியஸ் சைஸஸ் இருக்குது. இதுக்கு கீழே இந்த சைஸ்லேயும் ஒன்று இருக்குது. அது வந்து மேபி 840 அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து 120 ml வாங்கியிருந்தேன். ஸோ இந்த 120 ml வந்து 1400லேருந்து 1600 ரேஞ்ச்குள்ளே வருது. ஸோ இது நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஐயோ விடுங்க, இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நான் ரொம்ப இதுவாக சொல்லணும்னா இன்க்ரீடியன்ஸில் என்னெல்லாம் இருக்குது
கரெக்டாக சொல்லிட்டேன். இன்க்ரீடியன்ஸில் என்னெல்லாம் இருக்குது, இது வந்து இந்த சல்ஃபேட்னா இதுதானா அதுதானா சீரியஸாக எனக்கு தெரியாதுங்க. ஆனால் சைட் எஃபெக்ட் வராமல் ஒரு விஷயம் இருந்துச்சு எனக்கு அப்படின்னா அதை நான் நல்ல ப்ராடக்ட்னு தான் சொல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் நான் மற்றவங்களுக்கு சொல்லும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் யோசிக்கணும். நான் அதில் வந்து நான் எப்பொழுதுமே ஈவன் நாளைக்கு நான் ஒரு ப்ரொமோஷனே பண்ணுறேன்னா கூட நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் இதை 100% உங்களுக்கும் ஒர்க் ஆகும்னு. பட் மேபி அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு 20 பீப்புளுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த 1 ஆஃப் த 20 பீப்புளை நீங்க இருக்க மாட்டீங்களா அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஒரு இதுவே தவிர மற்றபடி 100% வந்து இது கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கவுங்களோட ஸ்கின் டோன் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் காம்பினேஷன் ஸ்கின், ரெகுலர் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டோன்ஸ் இருக்கு. இப்போ காட் கிரேஸ் எனக்கு வந்து நார்மல் ஸ்கின்ன்றதுனால எனக்கு மோஸ்ட்லி டச்வுட் எனக்கு முக்கால்வாசி நான் யூஸ் பண்ண எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு சைட் எஃபெக்ட் கொடுத்தது கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. சில பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும், அவங்களுக்கு வந்து சில விஷயத்த யூஸ் பண்ணும்போது ஃபேஸை கம்ப்ளீட் ஆப்போசிட் ட்ரை ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் எத்தனையோ இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஒரு வாட்டி ஹேர் காய்ச்சி அந்த ப்ராடக்டையும் நான் வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருந்துச்சு. லைக் இப்போ நீங்கள் என்னோட ஸ்கின் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என் ஸ்கின் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ நான் இதை டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் எனக்கு டிஃப்ரென்ஸ் இதை பற்றி தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக எனக்குமே வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பாருங்கள் இப்போ இமீடியட்டாக எப்படி தெரிஞ்சு பாருங்க அப்படின்னு எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஐ வில் ஷோ யூ ஸோ தட் யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ். எப்படி என்னோட ஹேர் இருக்கு, எப்படி என்னோட ஃபேஸ் இருக்கு அப்படின்னு. ஐ எம் ரியலி சாரி. சம்டைம்ஸ் நான் வந்து இப்படிதான் லூஸ் மாதிரி உளறி பேசுறேன். ஸோ இவ்வளோதான். நீங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா ஜஸ்ட் டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு துடைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ சாரி ஃபார் மை டார்க் சர்க்கிள். அது வந்து நான் நைட் ஷூட் போயிட்டு பண்ணுறதுனால எனக்கு வந்து ப்ராப்பராக என்னால் ஸ்லீப் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு டூ. பட் ஸ்டில் ஸோ நீங்கள் நல்லா மேபி என் ஸ்கின்னை முன்னாடி உள்ள ஸ்கின் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ என் ஸ்கின்னோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் என்னோட ஆஃபீஸ் எப்போ நான் ஒர்க் போகும்போதும் சரி யாராவது ஒருத்தங்களாவது என்கிட்ட கேட்பாங்க எப்படி உங்கள் ஸ்கின் வந்து இவ்வளோ க்ளோயாக இருக்குது அப்படின்னு. நான் கண்டிப்பாக அதை டேரெக்டாகவே சொல்லுவேன். இட்ஸ் பிகாஸ் ஐ லவ் டு யூஸ் சம் ப்ராடக்ட்ஸ் விச் வில் கிவ் மீ. இது வந்து ஆயில் கிடையாது. லைக் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இப்படி க்ளோவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆயிலால தான், ஸோ அதனால இந்த மாதிரி க்ளோயி வந்து நல்லா இருக்காது அப்படின்ட்டு. இட்ஸ் நாட் லைக் தட். சம்டைம்ஸ் உங்களோட ஸ்கின் சப்பிள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கையோ காலோ வந்து வீங்குது இல்லை வந்து ரொம்ப சப்பிளாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ஷைனியாக தான் இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து இது ஆயில்னால கிடையாது, அந்த ப்ராடக்ட் உங்களுக்குள்ள அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்பயுமே நீங்கள் என்னோட ஸ்கின்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடித்த மாதிரியான அந்த கண்டென்ட்டாக தெரியாது. பட் ஸ்கின்ல என்னோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்படி நான் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் இங்கே ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணேன். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். எனக்கு லிட்ரலி இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பேக்கில் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஜஸ்ட் இதை பேக்லேருந்து எடுத்து ஜஸ்ட் ஒரு 4 வாட்டி ஒரு பஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆகும். ஸோ இட் இஸ் ரியலி குட். அண்ட் ஸோ நீங்கள் ஃபேஸில் தான் எப்படி நினைப்பீங்க, நான் வேணால் உங்களுக்கு கையிலையும் வந்து அடித்து காட்டுறேன். இதுதான் ஆக்சுவலி என்னோடய ஸ்கின் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதை அடிக்கிறேன். ஸோ இதை இப்போ நான் இதில் அடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்ல லைட் டேப் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இது வந்து என் ஸ்கின்ல இருக்கிறத விட கொஞ்சம் அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ என் ஸ்கின்ல அது இல்லை, ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் என்னோட ஹேண்டில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டுத்துலையும் பாருங்கள், தெரியுதா? ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்ட். பட் எல்லாருக்கும் இதை செட் ஆகுமான்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ. பட் ஸ்டில் நான் இது வரைக்கும் என் சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை சஜஸ்ட் பண்ணும்போது தே ஸ்டார்டட் யூஸிங் இட் அண்ட் தே செட் திஸ் இஸ் குட். அவங்களுக்கும் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் இதை யூஸ் பண்ணும்போது இது வந்து அதே மாதிரி நல்லா இருக்கா அப்படின்றது நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிட்டு இல்லை இது வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னீங்கன்னா அதையும் என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செட் ஆகலை அப்படின்னு உங்கள் ஸ்கின்னோட உங்கள் ஸ்கின் உங்கள்
ஸ்கின்னோட டைப்போட, ஸோ தட் நான் அடுத்த வீடியோ சொல்லும்போது அப்போ வந்து நான் இதோட சேர்த்து அதை இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ தட் இந்த ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கு மேபி இது வந்து 100% வந்து மேட்ச் ஆகுமான்றது வந்து அவங்களும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் என்னோட அக்கௌண்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி அதில் தெரியல அப்படின்றவங்களுக்கு வந்து நான் டைரக்டாகவும் சொல்கிறேன், விச் இஸ் POO_official_1705. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னாலும் என்னோட யூடியூபோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னோட யூடியூப்ல வருவீங்க. அண்ட் நான் ரொம்ப ரீசெண்டாக நேற்று தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனல்லையும் நான் இங்கே வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதில் ஒரு அப்டேட் கொடுக்குறேன், லைக் இந்த மாதிரி போஸ்ட் பண்ண போகிறேன் இந்த டைமில் அப்படின்னு. ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் கம் அண்ட் see my videos without any miss. So all keep shining, all keep loving everyone. எல்லாரையும் லவ் பண்ணுங்க, எல்லாருக்கும் அன்பு கொடுங்க. அன்பு ஒன்றுதான் அப்படின்றது இல்லாமல் எல்லாத்தையுமே சேர்த்து அவங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவல் ரெஸ்பெக்ட், ஈக்குவலான திங்ஸ் எல்லாமே கொடுங்க. You will get it back, I swear, sometimes. So all happy enjoy பண்ணுங்க. நியூ இயர் வேற வரப்போகுது. அண்ட் ஆல்சோ belated happy Christmas, because Christmas அப்போ நான் வீடியோ போடல. ஸோ belated happy Christmas, but advance happy new year. ஸோ நியூ இயர்லேருந்து ஏதாவது புதுசாக நான் திரும்பி பண்ண முடியுமா இதோட சேர்ந்து அப்படின்றதையும் யோசிச்சுட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லாரையும் கூட ஸ்டே டியூன் பண்ணுங்க. ஸோ பை.